வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் அகாமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் இன்றைக்கி பல பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க மூத்த நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி அணியினர் வைக்கிறது என்னன்னா, அதிமுக இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டார்னு சொல்லிட்டு. அப்படி யாருமே பார்க்கல நிர்வாகிகள்லாம். ஸோ எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நீக்கிட்டார். கட்சி சின்னம் கொடியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, கரைவேட்டியில் கூட கட்டக்கூடாதுன்ற நிலைமைக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தள்ளப்பட்டார். ஸோ நீதிமன்றம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தோல்வி தான். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அவர் சுயேட்சை என்று கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. அதுவும் 10 நாளில் பார்த்திங்கன்னா சின்னத்தை ரீச் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக டெபாசிட்டே போச்சு. அப்போ அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அதிமுகவில் தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னால தான் பாஜக வந்து 2ஆம் இடம் வந்திருக்கு. அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து தள்ளப்பட்டிருக்கு. டெபாசிட்டும் காலியாக இருக்குது. ஸோ அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் வந்து தனிச்சின்னத்தில் போட்டியிருந்தால் அதிமுக கட்சியை விதி மீறிட்டான்னு சொல்லலாம். அதிமுக விட்டு நீக்கிட்டீங்க, அதனால தான் அவர் தனி சின்னத்தில் போட்டிட்டார்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து அங்கே இருக்க நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை இணைக்கிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி ஒரு 2-3 பேர் வந்து இணைக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.